இப்ப சொன்னியே அதே மாதிரிதான். கண்ணால பாக்குறதும் போய், காதால கேக்குறதும் போய். நான் இதுல எழுதிருக்கேனே, இது மட்டும் தான் நிஜம். நிஜம் நிஜம். பாவி, என் குடிய கெடுத்துட்டியேடி. இதுக்காக தான் என் வயித்துல வந்து பொறந்தியாடி. யாரோ தான் முகத்துக்கு நேரா வந்து சாட்சி சொன்னா தானா போய் சரணடைஞ்சிருவேன்னு ஒரு பெரிய மனுஷன் சொன்னாரே. இப்ப அந்த பெரிய வாக்கு தவற அசிங்க புத்தி எனக்கு கிடையாதுடா. எப்பவுமே நான் சிங்கண்டா. டிஎஸ்பி சார், நீங்க தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ணலாம். அங்க சுமாரு சார், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீங்க ஏன் சார் தயங்குறீங்க? நாமெல்லாம் சட்டத்துக்கும் நீதிக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க. நமக்கு சொந்தம் பந்தம் மேலதிகாரி கீழதிகாரிங்கிற வித்தியாசமே கிடையாது. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருந்தா நானே லாக்அப்புக்கு போறேன். தங்கம், நீ ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டியா நடந்துக்க. தள்ளு. அண்ணாச்சி ஒரு நிமிஷம். இது போதும் எனக்கு, இது போதும். காக்கி சட்டை போட்டு ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருந்த உன்னை இனிமே கம்பி கதவுக்கு பின்னாடி பார்க்க போறேன் பாரு. சந்தோஷமா இருக்கு. தினம் தினம் என் பிள்ளையோட அஸ்தியை பார்க்கும் போதெல்லாம் இப்படி ஒரு காட்சியை பார்க்க மாட்டோமான்னு என் மனசு ஏங்கிச்சு. இப்பதான் என் மனசு நிறைவா இருக்கு. நாகவல்லி, ரொம்ப ஆடாத. இந்த சந்தோஷமே என் பொண்ணு உனக்கு போட்ட பிச்சை. இது ஒண்ணு நிரந்தரம் இல்ல, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். பரவாயில்ல அண்ணாச்சி, கொஞ்ச நாள் நீங்க ஜெயில இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. உங்களை ஜெயில போட்டே தீரணும்னு 25 வருஷத்துக்கு முன்னாடியே நினைச்சேன். அப்ப நடக்கல, இப்ப நடந்துருச்சு. இல்ல, இப்பவும் கண்டிப்பா நடக்காது. அண்ணாச்சியை கைது பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. அவர் நிரபராதினே மனசு சொல்லுது. போதும். நீ எங்களை ஏமாத்தினாலும் கடவுள் எங்களை ஏமாத்தல. அண்ணாச்சி பொண்ணே அவர் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்கா. என்ன பாக்குற? உத்ரா தான் கைப்பட எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த டேபிள் மேல இருக்கு. அது ஒண்ணு போதும். காலம் பூரா அண்ணாச்சிய உள்ளதல்ல. அதான் நடக்காதுன்னு சொல்றேன்ல. என் கையில இருக்கிற இந்த ஒரு பேப்பர் போதும் அண்ணாச்சியை நாங்க காப்பாத்துறதுக்கு. என்ன சொல்ற? சார், அண்ணாச்சியை கைது பண்ண கூடாதுன்னு கோர்ட்ல இருந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாருங்க. சார், நீங்க போலாம் சார். அண்ணாச்சி, நான் உங்க வக்கீல பார்த்து உதவி கேட்டேன். அவர் தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. சக்தி, நான் பெத்த மக குலசாமியை அசிங்கப்படுத்திட்டா. ஆனா நீ சரியான நேரத்துல வந்து என் தெய்வத்தை காப்பாத்திட்ட. நான் என் ஆயுசு பூரா உனக்கு கடமைப்பட்டிருக்கேம்மா. என்னம்மா இது? நான் தான்மா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா இருந்து கூட அனாதை மாதிரி ஏதோ ஒரு உறுத்தல் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா எப்ப இந்த ஊருக்குள்ள வந்தேனோ அப்பவே என் வேதனை எல்லாம் காணாம போயிடுச்சு. நீங்களும் அண்ணாச்சியும் உங்க பிள்ளைங்களும் உத்ரா மாதிரி தானே என்ன பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு நான் இது கூட செய்ய வேண்டாமா? இங்க பாருங்க, உங்களையும் என் சொந்தமா தான் நான் பாக்குறேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அண்ணாச்சியை குற்றவாளி மாதிரி காட்டினாலும் உண்மையிலேயே அவர் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாருன்னு என் மனசு தெளிவா சொல்லுது. அண்ணாச்சியை பழி வாங்கினா போன உயிர் திரும்பி வந்துருமா? அதுக்காக உங்களை சும்மா இருக்க சொல்ல. தப்பு செஞ்சவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். தப்பு பண்ணிட்ட சக்தி, பெரிய தப்பு பண்ணிட்ட. உங்க அண்ணாச்சி நெருப்பா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நெருப்பு. அந்த நெருப்போட நீ விளையாடிட்ட. அதுக்கான பலனை நீ அனுபவிப்ப. அண்ணாச்சி,
உள்ள போகாம வெளியே போறமேன்னு சந்தோஷப்படாதீங்க. இனிமேதான் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. வாங்க போலாம். வாங்கம்மா. உத்ரா கவுத்தரடி. உத்ரா இப்ப கவுத்தர போறியா இல்லையா நீ? ஏய் உத்ரா திமுரு சி கவுத்தரடி. வெளியில வர போறியா இல்லையா நீ? இருமா நீ எங்க போற? அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க நீ. ஏய் உத்ரா கவுத்தரன்னு சொல்றேன்ல. ஐயோ ஜெயதேவ், கவுத்தரடி. இப்படி அவசரப்படுற? எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் சொல்றத கேளு. ஆமாண்டி, இப்படி தாங்கி தாங்கி பிடிச்சதுனால தான் கை மேல பலன் கிடைச்சது இல்ல. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. ஏற்கனவே அவ தான் என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்கா. இதுல வேற நம்ம திட்டினோம்னா இன்னும் அவளுக்கு கோபம் அதிகமாகுமா? ப்ளீஸ் அண்ணி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய் இப்ப வெளில வர போறியா இல்லையா நீ? ஏய் உத்ரா கதவை தர. ஏய் இப்ப நீ வெளில வர போறியா இல்லையா? உன் நல்ல நேரம். கதிர் வேலை நான் வேற ஊர்ல இல்ல. ஏன் அவர்னா என்ன வெட்டி போட்டுருவானா? வர சொல்ல அவனை. ஆத்தியாத்தின் மொழி இவ திமிர. இவளுக்கு போய் நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. ஐயோ இவளுக்கு திமிரு மட்டும் இல்ல, அப்பா மேல பாசம் கூட கிடையாது. இருந்திருந்தா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஓடி போயிருப்பாளா அவ? ஐயோ இவ்வளவு வயசாகியும் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்னாலே கை காலெல்லாம் நடுங்குது. இவளுக்கு எங்க இருந்துதான் அந்த தைரியம் வந்ததோ தெரியல. இதுக்கு பேரு தைரியம் கிடையாது, தனக்கு தானே சூனிய வச்சுக்கிற பைத்தியக்காரத்தனம். தம்பி, ஆமா முத்துவேல் தம்பி உங்க கூட தானே வந்தாரு? அவர் எங்க? அண்ணன் வக்கீல பாத்துட்டு வரேன்னு கோர்ட் வரைக்கும் போயிருக்காரு. ஏய் கதவு திறக்க போறியா இல்லையா ஐயோ நீ? ஜெயவேல், சொல்றது கேளு. அவளுக்கு சமமா நீயும் மல்லு கட்டுறியே. அங்க பாரு மாமாவ, அவர் முகம் எப்படி வாடி போயிருக்கு. அத பாக்க தான் எனக்கு ஆத்திரம் பொத்திக்கிட்டு வருது. அண்ணன் போன் அடிச்சாருன்னு அடுத்த நிமிஷமே எக்ஸாம் விட்டுட்டு ஓடி வந்தேன் நீ. நானு இவ என்னடானா? ஏய் கதவு திறடி. கதவு திறக்க போறியா இல்லையா? கதவு திற. தம்பி நான் சொல்றது கேளு. இருங்க நீ. இவளை இழுத்து வச்சு 4 அடி அடிச்சாதான் நீ ஆத்திரம் அடங்கும். ஏய் கதவு தம்பி திறடி. நான் சொல்றேன்ல. என்னடா வா வந்து அடி. அடிக்கிற வேணா உத்ரா. அடிடா உத்ரா அடி. ஏய் அடி உத்ரா. கொலகாரம் இருக்கிற இந்த வீட்ல உங்களுக்கு எல்லாம் அடிக்கவா சொல்லி தரேன் தம்பி. ஏய் என்னடி ஓவரா பேசுற? சவுட்ல விட்டேன்னு வெச்சுக்கோ, பேசுறதுக்கு வாய் இருக்காது. அதான் சொன்னேன்ல அடி. ஏய் உத்ரா, என்னடி ஓவரா பேசுற? மூஞ்சி இதுல பேச்சு உத்ரா அவளே. நான் சொன்ன புரிஞ்சுக்குங்க. இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டா அவளுக்கு கோவம் தான் அதிகம் ஆகும். முதல்ல அவளை விடுங்க. படிச்சு நீங்களே இப்படி திரும்ப திரும்ப கை நீட்டலாமா? அதுவும் அண்ணாச்சி எதிர்க்க. அவர் அமைதியா இருக்கான்னு பாக்காதீங்க. அவருக்குள்ள எரிமலையே வெடிச்சிட்டு இருக்கும். சக்தி, இல்லம்மா, நீ தப்பா நினைச்சிட்ட. நான் கவலைப்படுறது எனக்கு நடந்ததுக்காக இல்ல, உத்ரா நடந்துகிறது நினைச்சுதான். உங்க அளவுக்கு எனக்கு ஒண்ணு பெரிய மனசு இல்லைங்க. இத்தனை நாளா குழந்தைன்னு நம்பி நாம மோசம் போனது போதுங்க. இன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு அப்படி கெஞ்சின பெத்தவளாச்சேன்னு கொஞ்சமாவது மதிச்சாளா? இல்லங்க, இனி இத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. என் மனசே மறந்து போச்சு. தப்பு தங்கம். வாழ்க்கையில ஒரு நாளும் நாம நம்பிக்கையை இழக்க கூடாது. நாம தைரியமா இருக்கதான் கடவுளுக்கு நம்மளை காப்பாத்தணுங்கிற நிர்பந்தம் வரும். நான் அப்படி இருந்ததுனாலதான் சக்தியை முன்ஜாமீனோட கடவுள் அனுப்பி வச்சாரு. ஆமா, இந்த பொறாமை ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அது சரி சக்தி, எங்க யாருக்கும் தோணாத இந்த ஐடியா உனக்கு மட்டும் எப்படி தோணுச்சு? சும்மா சொல்லக்கூடாது. கரெக்டான நேரத்துக்கு வந்து எங்க குடும்ப மனத்தை காப்பாத்திட்ட.
அண்ணாச்சிக்கு ஒரு ஆபத்துங்கிறப்ப இந்த வீட்டு உப்ப தின்றனா இத கூட செய்யலன்னா எப்படி? அதத்தான் கேக்குறேன் சக்தி. அண்ணாச்சிக்கு ஆபத்துன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? அன்னைக்கு அண்ணாச்சியோட ஃப்ரெண்டு வந்தப்ப என்ன சொன்னாரு? அண்ணாச்சியை மாட்ட வைக்கிறதுக்காக நாகவள்ளி அம்மா சாட்சி தேடுறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்படி அவங்க தேடின முதல் சாட்சியே நான் தான். நிஜமாவா? என்னம்மா சொல்ற? அண்ணாச்சிக்கு எதிரான சாட்சியா நாகவல்லி உன்ன நினைச்சாளா? நினைச்சது மட்டும் இல்ல, என்ன வந்து சந்திக்கவும் செஞ்சாங்க. நான் உன்னை தேடி வந்தது உன் அதிர்ஷ்டம். இந்த வாங்கிக்கோ. 10 மாசம் சுமந்து பெத்த என் பிள்ளையோட சாவுக்காக மட்டும் இல்ல, 2 தலைமுறையா என் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற என் குடும்ப பகை. அதுக்காக அந்த அண்ணாச்சியை பழி வாங்கியே தீரணும். உங்களோட எந்த நஷ்டத்துக்கும் அவர் நிச்சயமா பொறுப்பு இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற, கொலை நடந்த எல்லா விவரத்தையும் விளக்கமா சொல்ற. இந்த கொலையை செஞ்சது அண்ணாச்சி தாங்கிற உண்மையை சொல்ற. என்ன சக்தி அடுக்கடுக்க அதிர்ச்சி கொடுக்குற? உண்மைதான். உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல சொல்லி அவங்க என்ன நேர்ல சந்திச்சு கேட்டப்பதான் விஷயம் ரொம்ப முத்தி போச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் அடுத்த நாளே நம்ம வக்கீல பார்க்க போலான்னு நினைச்சேன். அதெல்லாம் இருக்கட்டும் சக்தி, இதெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்லல? சொல்லி இருந்தா நாங்களும் முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிருப்போம்ல, இல்லப்பா? இத்தனைக்கும் இன்னைக்கு காலையில என் கூட தானே நீ கோயிலுக்கு வந்த சக்தி. ஆனா வீடு திரும்புறப்ப நான் உங்க கூட வரலையே. நான் நேர போனது வக்கீல் ஆபீஸ்க்கு தான். எல்லாம் சரிதாம்மா. கோர்ட்டு வக்கீல்னு நிமிட்டியும் தனியா அலையணும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நினைச்சேன் தான். ஆனா உங்க யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தாலும் அது அடுத்த நிமிஷமே அண்ணாச்சிக்கு அதுக்கு போயிடும். அப்புறம் என்ன இருக்கும்? தப்பு செய்யாதனா எதுக்கு முன்ஜாமீன் கேட்கணும்னு அண்ணாச்சி நம்ம எல்லாரையும் தடுத்துருவாரு. அதுவும் உண்மைதாம்மா. அப்புறம் என்ன ஆகும்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் வாங்கிட்டு வரதுக்குள்ள 2 நாள் அண்ணாச்சி உள்ள இருக்க வேண்டியிருக்கும்ல. ஐயோ, சக்தி சொல்றதுலாம் 100க்கு 100 உண்மைமா. அப்பாவை மட்டும் 2 நாள் உள்ள வச்சிட்டா அதை விட சந்தோஷம் அந்த நாகவல்லிக்கு வேற என்ன வேணும்? கடவுள் தாமா நம்ம எல்லாரையும் காப்பாத்தினாரு. டேய், சக்தி ரூபத்துல வந்து காப்பாத்தினாருன்னு சொல்லுடா. வெரி குட் வெரி குட் சக்தி, சூப்பர். ஆமா, அவ 1000 மீட்டர் ஓடி வெள்ளி கோப்பைய வாங்கி இருக்கா. வெரி குட் சொல்ற. அவ செஞ்ச வேலைய நீ செஞ்சிருக்கணும். அப்ப நான் உனக்கு சொல்லிருப்பேன் வெரி குட்னு. மூஞ்சு மோகரையும் பாரு. இதத்தான் தங்கம், சாத்தான் ஜன்னலை சாத்தினா கடவுள் கதவையே திறப்பாருன்னு சொல்றது. என்னங்க சாப்பிட வாங்க. ஏய் பொடி, நீயும் சாப்பாடு. நுனிக்கொம்புல ஏறிட்டு அடிக்கொம்ப வெட்டின கதையா? எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு ஆளுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சக்தியை திட்டிட்டு இருந்தா போன மனு திரும்பி வந்துருமா? ஏய் என்னடி அங்க முணுமுணுக்குற? யாரு நானா? அப்படி இல்ல, ஒண்ணு இல்லைங்க.
மாமா சாப்பிட வாங்க. அண்ணாச்சி விரல வச்சு அவர் கண்ணை குத்த பார்த்தாங்க. எங்க இருந்தோ கரண்டியோட வந்தவ இவங்க எல்லாரையும் குமட்டிலே குத்துட்டு போயிட்டா. அண்ணே சாப்பிட வரீங்களா? அண்ணே செவிடாயிட்டாரா? அண்ணே என்ன அண்ணே நீங்களாவது சாப்பிட வாங்கண்ணே. இரு இரு, இப்ப என்ன சாப்பிட கூப்பிட்டியா இல்ல சாப்பிட கூப்பிட்ட மாதிரி திட்டுனியா? ஐயே நான் என்ன உங்களை திட்ட போறேன்? வாங்கண்ணே சாப்பிடலாம். தங்கச்சி, இந்த அண்ணனுக்கு மட்டும்தான் உன்னை பத்தி நல்லா தெரியும். எதுக்கு எப்படி எப்படி டைப் டைப்பா குழந்தை மாதிரி மூஞ்சிய வச்சுக்குவேன்னு இந்த அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். மேல் உதடு கிழக்கு பார்த்து போகுது, கீழே உதடு மேக்க பார்த்து போகுது. என்ன நீ திட்டி இருக்கிற? என்னன்னு நீங்க வேற, நானே சமைச்ச கலப்பு தெரியாம இருக்க எனக்கு நானே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். எது பாடினியாவா? நீ பேசினாலே சாக்கடிக்கிற மாதிரி இருக்கும். நீ பாடுனேன்னு வெச்சுக்கியே 440 கரண்ட் ஒயரை கையில முடிச்சா எப்படி சாக்கடிக்குமோ அது மாதிரி சாக்கடிக்கும். நீ பாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படி நீ பாடணும்னு ஆசைப்பட்டா 1.5 கிலோ எலி மருந்து எனக்கும் மேல தூங்கிட்டு இருக்காத என் பொண்டாட்டி ஜில்லுக்கும் வாங்கி கொடுத்த இடத்துலயே தின்னுட்டு நாங்க 2 பேரும் செத்து போயிடுறோம். அதுக்கப்புறம் இந்த கோண வாயை வச்சுட்டு நீ ஆடுனா என்ன? ஏய் என்ன என்ன அப்படியே குறுகுறுன்னு பாக்குற? குறுகுறுன்னு பாக்குற 2 கண்ணு விரலால தோண்டி எடுத்துருவேன். ஏய் 4.5 வருஷம், ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 4.5 வருஷம் தங்கச்சி, 4.5 வருஷம். உன்னை பத்தி நான் கோணவாயா? பெருச்சாளி வெள்ளங்காத்த பெருச்சாளி. இவங்க இன்ஸ்பெக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அண்ணாச்சியே உள்ள தள்ள பார்த்தாங்க. ஆனா ஆண்டவன் கரெக்ட் டைம்ல முன்ஜாமீனோட சக்தி அனுப்பி எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டான். சக்தி சும்மா சொல்லக்கூடாது, நீ சூப்பர் கிரேட். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? நான் எதுவும் பேசலையே. தபார், எனக்கு பாம்பு காது. நீ பேசுனது அத்தனை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐயோ உங்க பாம்பு காது டமாரம் ஆயிடுச்சு போல இருக்கு. முதல்ல செவிட்டு மிஷின் வாங்கி போடுங்க. நானே பக்தி பரவசமா சக்தி சாமி ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏய் ஏய், யார்கிட்ட காது குத்துற? அப்பா 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 இங்க வாங்க. பாருங்கப்பா, இவள நம்ம கூட இருந்து நமக்கே குழி பறிக்கிறா. நாமளே அந்த அண்ணாச்சி விஷயத்துல அநியாயமா ஏமாந்துட்டோம் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கோம். இவன் என்னடானா அந்த சக்தியை வாய்க்கிடி வாழ்த்திக்கிட்டு இருக்கா. நான் அப்பவே இவளை பத்தி சொன்னேன், யாரும் என் பேச்ச கேட்கல. இனியாவது இவளை நம்பாதீங்க மாமா. இவளை எல்லாம் இந்த ஊருகா மாதிரி அப்பப்ப யூஸ் பண்ணிக்கணும். எல்லா விஷயத்திலயும் இவளை வச்சுக்கிட்டு கலந்துக்க கூடாது. அண்ணே, என்னது இது? முதல்ல கையெடுங்க. அண்ணி என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி அவமானப்படுத்துவீங்க? கையெடுங்க, கையெடுங்கன்றல. ஆமா ஆமா, வேலிக்கு ஓனா சாட்சியா. இந்த வீணா போனவளுக்கு நீ சப்போட்டா? மரியாதையா பேசு. என்ன வேணாலும் திட்டு. ஆனா அண்ணி அம்மாவுக்கு சமம். இவங்கள மரியாதை நடத்துங்க. இப்ப இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்ப இந்த மாதிரி பண்றீங்க? வீட்டுக்குள்ளேயே 2 எதிர்க்கட்சி இருந்தா உருப்பிட்ட மாதிரி தான். இந்த பாருங்க, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? டேய், மாப்பிள்ளை ஏன்டா திட்டுற? இவ என்ன பண்ணா தெரியுமா? சோத்த நம்ம வீட்டுல தின்னுட்டு விசுவாசத்தை அந்த வீட்டுக்கு காட்டுறாடா. நம்ம பண்றதெல்லாம் தப்பா, அந்த அண்ணாச்சி பண்றது மட்டும் தான் சரியா. இவ பேசினத நான் காதால கேட்டேன். அதான் ஊரறிஞ்ச ரகசியமாச்சு. அந்த விஷயத்தை அண்ணி சொல்லி தான் நீ கேட்கணுமா? அப்பா, நீங்க இவனுக்கு புத்தி சொல்ல மாட்டீங்களா? நீங்க பண்ற அரசியலை பார்த்து பார்த்து கடைசியில அண்ணனும் கெட்டு போயிட்டான். எலை, புத்தி சொல்ல வேண்டியது அவனுக்கு இல்லல, உனக்கு தான். அவன் என்ன பார்த்து கெட்டு போகல, ஆனா உன்னை பார்த்து இவ கெட்டு போயிட்டால. அப்பா, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. உங்க யாரையும் திருத்த முடியாது. எப்படியோ போங்க. ஐயோ சாப்பிட்டு போங்க தம்பி. சாப்பிட்டு போங்க தம்பியா. உனக்கே அடுத்த வேலைக்கு இந்த வீட்டுல சோறு இல்ல, இதுல அவன வேற கூப்பிடுறியா? மாப்பிள, நீங்க பேச வேண்டிய வசனத்தில நான் பேசிட்டு இருக்கேன். திட்டுங்க மாப்பிள, பொண்டாட்டி திட்டுங்க. கடைசியில இவள மண்டையில அடிச்சாலும் கொல்லுங்க. போதும். என்னதான் இவ தூரத்து சொந்தமா இருந்தாலும் இவ அம்மா வழி பார்த்தா
அந்த அண்ணாச்சி வம்சம் இல்ல ம். அதான் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற புத்தி வந்திருக்கு. பச்சை கொஞ்சம் துரோகம். சும்மா இருங்க அத்தை. நான் ஒண்ணு அந்த மாதிரி நன்றி கட்டவ இல்ல அத்தை. எப்பவும் உள்ள பகையை இன்னும் நீங்க மறக்காம இப்படியே மோதிக்கிட்டு இருந்தா நஷ்டம் அந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் தான் அத்தை. அந்த பயத்துலதான் வாய் எப்பவாச்சும் எதையாவது உளறிடும். அது தப்புங்களா? நல்லா விளங்கிரும். தாவி போற இடமெல்லாம் பள்ளங்கிற மாதிரி இப்படி ஒருத்தி கூட இருந்தா நினைச்ச காரிய விளங்கின மாதிரி தான் இவ்வளவு எல்லாம். மாப்பிள பொறுமையா இருங்க மாப்பிள. சின்ன பொண்ணு யாரு? நம்ம தொழுவத்துல கட்டியிருக்கிற மாடு தானே.